ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் வைஸாக அப்லோட் பண்ணியிருந்தோம். மிட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 and 2 கொடுத்துருக்காங்க சாப்டர்ஸு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1, 2, 3 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதுக்கடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து 5 மார்க்ஸு, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கு. இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன மீனிங்னா திருப்பி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. இந்த க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. சரிங்களா? இதே ப்ளூ வந்து பப்ளிக் எக்ஸாமில் ரொட்டீனாக கேட்டது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சிருங்க. சரிங்களா? 5 மார்க்ஸ் தனியாக, 2 மார்க்ஸ் தனியாக அண்ட் 3 மார்க்ஸ் தனியாக ஒவ்வொன்றும் எக்ஸசைஸ் 1, 2, 3, 4ல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்பவும் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இது பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷினு. ஸோ இதையும் வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே எக்ஸசைஸ் சம். சரிங்களா? சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். சரிங்களா? 1 to 12 வரைக்கும். ஓகே. சரிங்களா? இது வந்து சாப்டர் எக்ஸசைஸ் 1ல் கம்மியாக தான் இருக்கும். 2.1ல் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுலேயும் சேம் தான். சரிங்களா? இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு கொஷினும் இது வந்து எக்ஸசைஸ் கொஷினு. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ். சரிங்களா? இதையும் மார்க் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிள் சம்லாம் க்ரீனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன வந்து பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இண்டிவிஜுவலாக அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இந்த எக்ஸாம்பிள் சம் 2.13, 36, 37, 2.15 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. சரிங்களா? அதேமாதிரி 2.1, 4, 11 இதுவும் 2.15, 25 இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? சாப்டர் 3 வேணும் அப்படின்னா இதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே முக்கியமான கொஷின் தான். சரிங்களா? எந்தெந்த கொஷின் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்களோ அந்த மாதிரியான சம்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கு, எடுத்திருக்கு. இதுவும் வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் சம்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிறையா இருக்கும். இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதுவும் வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாமே ஒன்றா மாற்றி வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பாருங்கள். இதுக்கு மட்டும் இல்லை, காலாண்டு, அரையாண்டு அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.